இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடயும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளியை யூஸ் பண்ணி. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 தக்காளி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி 2 சில் தேங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றாவே அரைக்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கசகசா இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ 3 தக்காளியை அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ ஓவராலாக ஒரு மிக்ஸி ஜார் நிறையா இருக்குது, மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டுலாம். ஒரே 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல்பாசி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம். இது நல்ல மனம் கொடுக்கும், அதுக்காக இதை எடுத்துருக்குறோம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால தான் இவ்வளோ அளவு வந்திருக்குது. 1 கப் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். கலர் ஓரளவுக்கு நல்லா மாறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ ஏற்கனவே தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருந்ததையும் நம்ம தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். நல்லா திக்கான ஃபார்மேட்லேயும் செய்யலாம், நல்லா லூஸாக தண்ணி மாதிரியும் செய்யலாம். நீங்கள் இட்லி, தோசை அதுக்கு தொட்டு சாப்பிடணும், உடனடியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா தண்ணியாட்டம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நல்லா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி புளிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு டிஷ் தான். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல திக்னஸ் கொடுக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல் நல்ல திக்காக கொடுக்கும். தேங்காய் சேர்த்துருக்குறோம், கசகசா சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே நல்லா கொதி வந்துடட்டும். ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இது சாதத்தில் நீங்கள் வெறுமனை பசைஞ்சு கூட சாப்பிடலாம். லாஸ்ட்டு கொத்தமல்லி தலையும் தூவிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதை தண்ணி மாதிரியும் நல்லா தண்ணியாட்ட குழம்பு மாதிரி கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.